அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அதற்கு நிறைய வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்று மன்கரா ஆயத்துல் குர்சி ஃபி குல்லி துபரி சலாத்தின் மக்தூபா. அதாவது எவர் ஒருவர் கடமையான தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு போறதற்கு மரணத்தை தவிர வேற எந்த ஒன்றும் தடையா இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு கடமையான தொழுகை ஐவேளை தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபவு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிய குர்சியு ஸமாவாதி வல் அர்த் வலா யௌது இஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் அப்படின்ற அந்த ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ரால இருக்கக்கூடிய மகத்துவமிக்க வானத்துக்கும் பூமி கீழே இருக்கிற மகத்துவமிக்க ஒரு வசனம் திருமறை குர்ஆன்ல இருக்குது என்று சொன்னால் அது ஆயத்துல் குர்சி. அது செய்தாண்டிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலுமே சொர்க்கம் வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி திக்ருகள் சொல்றோமோ துவாக்கள் கேட்கிறோமோ அதோட சேர்த்து இது தொடர்ச்சி ஆயத்துல் குர்சியை சொன்னோம்னா சொர்க்கம் போவோம். அதுக்கு எது தடையா இருக்கும்? மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஒருவர் மரணித்தாலும் அவருக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் கடமையான தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் நாம் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.